நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். இதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரமாக இந்த வீடியோவில் ஓடின கிளிப்பெல்லாம் பார்த்தீங்களா? இது எல்லாமே ஜூலை 20ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் நடந்த பாதுகாப்பு துறையினருடைய ஆவேசமான சிறு குழந்தைகள் மீதான தாக்குதல் சம்பந்தப்பட்ட சிறிய வீடியோ கிளிப்புகள். இதுலேருந்து உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது? இவர்களெல்லாம் உண்மையிலேயே அரசு அதிகாரத்தினுடைய பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட அடிமைகளாக மாறி போனாங்களா? என்ன ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் பாருங்க. மனசில் அப்படியே உறைஞ்சி போச்சுங்க. சின்ன குழந்தைங்க, படிக்கிற பசங்க, இவனுங்களுக்கும் இதே மாதிரி குழந்தைங்களெல்லாம் இருக்கத்தானே செய்யும். மனம் அப்படியே சுண்டி போகுது. இந்த நாடகத்தை நினச்சி பார்க்கும்போது அப்படியே உயிரெல்லாம் போயிட்டு திரும்ப வருதுங்க. இரவில் தூக்கமே வரமாட்டேனுது, கை காலெல்லாம் நடுங்குது. நம்ம எந்த காலத்துலங்க வாழ்ந்துட்டுருக்கோம்? இல்லை, இது ஜனநாயக தேசம் தானா, இல்லை காட்டு மிராண்டி கூட்டமாக மாறி போனாமா? நம்ம புரியலை. நம்ம சொந்த குழந்தைங்க மீது, ஆமாம் நம்மளும் கூட ஒரு தகப்பனாக இருந்து குழந்தைகளை கண்டிச்சிருக்கிறோம். ஆனால் இப்படியாங்க இந்த மண்ணில் உள்ள பச்சிளம் குழந்தைகள் நாளைய எதிர்காலம்னு வேற நம்ம சொல்லிக்கிட்டு அலைகிறோம். அது இந்த ஆளும் வர்க்கம் அவர்களுடைய ஒரு போராட்டத்தை இப்படி தான் டீல் பண்ண முடியுமா? பதவி வெறி மனுஷனை என்ன அறிவு மட்டும் இல்லைங்க, மனசாட்சியும் சேர்த்தா சுட்டிருச்சிருது. இந்த பதவி வெறிக்கு இந்த குழந்தைங்க தான் கிடைச்சாங்களா? அவங்களுக்கு வேற இடமே இல்லையா? இந்த நாட்டில் உள்ள ஒரு சாமானிய மனுஷனுக்கு நெஞ்சில் எவ்வளவு பெரிய தீயை ஏற்றி வச்சுட்டாங்க. இதை தான் நம்ம இதுக்கு முன்னாலே சொன்னோம். இவங்க இப்படி நடத்துறது ஒரு விதத்தில் நமக்கு நல்லது கூட தான். அப்படின்னா நாங்கள் இங்கே உறங்கிட்டு இருக்கிற அந்த மனுஷன் விழிச்செழுவான். இந்த சம்பவம் நடந்த பிறகு என் கூட வேலை செஞ்ச ஒரு வட இந்தியாவை சேர்ந்த நண்பரை பார்த்து தொலைபேசியில் பேச வேண்டிய நிர்பந்தம் எனக்கு. கேட்டேன், அங்கே என்னப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே கொட்டி தீர்த்துட்டாருங்க. அவர் ஒரு உலகத்தின் பெரிய அரசியல் கட்சியினுடைய அனுதாபி, நிறைய பேசுவார் என்கிட்ட. அது அப்படியாக்கும் இப்படியாக்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் அந்த மாற்றம் நிகழ்ந்துட்டு இந்த மாற்றம் நிகழ்ந்துட்டு சொன்னேன். அப்போவே நான் அவரை எச்சரிச்சுட்டு இருந்தேன், ஒரு நாள் நீ அழப்போறாட அப்படின்னு. தற்செயலாக நான் பேசும்போது அந்த நேரத்தில் அவருடைய பெண் குழந்தை, 18 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையும் இந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரிகளால் தாக்கப்பட்டு கையிலும் காலிலும் சிறு காயங்களுடன் வீடு வந்து சேர்ந்திருக்கிறாள். அப்படி இருந்த பிறகு அவர் என்கிட்ட கேட்குறாரு பாருங்க, ஜந்தர் மந்தர் வீதிகளில் இங்கே குழந்தைங்கள்லாம் அடிக்கப்படுறாங்க, துவைச்சி எடுக்கப்படுறாங்க, தரையில் வீசி அடிக்கப்படுகிறார்கள். காவல்துறைக்காரன்ற லத்திகளெல்லாம் அவர்களை பதம் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் கூட உணர்வே ஏற்று தமிழ்நாட்டில் ஒரு நடிகரின் திரைப்பட ரிலீஸுக்காக அதே வயதுடைய குழந்தைகள் எந்தவித உணர்ச்சியும் இன்றி ரோட்டில் சோறை போட்டு மண் சோறு தின்னுட்டு இருக்கானடா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். உண்மையிலே அவருடைய அந்த கேள்வி என் மனசை குத்ததான் செய்தது. அவனுங்க தான் அப்படி இருக்கானுன்னா நம்ம குழந்தைகளும் கூட எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு சங்கடமாக இருந்தது. அவர் அனுப்பியிருந்த காணொளிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டியதாயிற்று. அதை அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டியது எனக்கு கட்டாயமாக தென்பட்டது. நான் அவர்கிட்ட கேட்டேன், நண்பரே, இப்போ பார்த்தீங்க, படித்த பண்பாளர்களும்
படிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்? படிப்பு என்பது நான் இங்கே சொல்ல வந்தது ஏட்டு சுரக்காய் அல்ல, அனுபவ சுரக்காயை. அதுக்காக இங்கே உள்ளவன் எல்லாம் யோக்கியன்னு சொல்ல வரல. இவனும் அந்த மாதிரி தான் குழந்தைய வளர்த்து வச்சுருக்கான். ஒரு திரை பிரபலத்துக்காக ஒரு அரசையே தூக்கி கொடுக்கும் தன்மையில் தான் இவனும் வளர்த்து வச்சிருக்கிறான். இவனும் அதுக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய காலங்கள் வரும். ஆனால் இவன் கடந்த 60-70 ஆண்டுகளாக பெற்ற அனுபவம் இவனை ஓரளவாவது விழிப்புணர்வுடன் வைத்திருக்கிறது. இவன் ஒரு கொடூரமான செயலை தான் செய்து கொண்டிருக்கிறான் என்றாலும் அதைவிட முக்கியமான விஷயம், அவர்கள் ஏற்றெடுத்து கொண்டிருக்கிற அந்த மனப்பான்மை ரொம்ப மோசமானதுன்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஊமையை அவருக்கு சொன்னேன். அதாவது நண்பா, ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த நாய் நன்கு வளர்ந்தா நம்மளை கடிக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை விவேகம் உள்ள மனிதன் என்ன செய்வான்? அதை தன் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான், ரோட்லேயே விட்டுருவான். அது ஒரு நாள் வண்டியில் அடிபட்டு தானாக செத்து போங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த நாய் வீட்டுக்கும் என் நாட்டுக்கும் சிறந்த காவலாளியா சோக்கிதாராக இருக்குன்னு தப்பாக நம்புனீங்களா இல்லையா? அதை கொண்டு வீட்டின் வரவரப்பைக்குள்ளேயே வச்சிங்க. வீட்டுக்குள்ளே அதை நல்லா குளிப்பாட்டி பொட்டு வச்சு அதுக்கு தேவையான எல்லா உணவையும் கொடுத்து அதோடு நின்னீங்களா? மதவாதங்கிற இரத்த வெறியையும் ஊட்டி வளர்த்தீங்க. அதுவும் இல்லாமல் வளர்த்த அந்த நாயினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சிந்திக்காமல் அது பிற மதத்தவனை உன்னுடைய எதிரியாக காண்பிக்கும் போது அதை நம்பி அந்த சக மனிதனுக்கு எதிரியாகவே நீ நின்றுட்டு இருந்த. இவன்லாம் நமக்கு எதிரிடா, இவன் தாண்டா நம்ம முன்னேற்றத்துக்கு தடன்னு அந்த நாய் சொன்னதை கேட்டு நீ வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த. இப்போ என்ன ஆயிட்டு? அது கொஞ்ச காலமாக சும்மாவே இருந்தது, இப்போ நன்கு வளர்ந்து விட்டது. அதுக்கே தெரிஞ்சு போச்சு, டேய் நம்ம இந்த நாட்டில் நல்லா வளர்ந்துட்டோம்டா, இப்போ நம்மளை எதிர்த்து கேட்க எவனுமே இல்லைன்னு. அது வளர்த்த உங்களையே கடிக்க தொடங்கியிருக்கு, அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் இல்லை. இதை வளர்த்து விட்டது நீங்கள் தான், வேற யாரும் கிடையாதுங்க. நாங்கள்லாம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. நாங்கள் அந்த நாயை எங்கள் வீட்டு வாசலிலே சேர்க்கலை. அதனால அது இன்னும் தயங்கி எங்கள் வீட்டுக்கு வாசல் வெளியே இருக்கு. இங்கே இருக்கிறவன் எப்படி இருப்பாங்கிறது அவனுக்கு தெரியலை. ஒருவேளை எதிர்த்து அடித்து மண்டையை உடைச்சிருவான் அப்படிங்கிறது அந்த நாய்க்கு உள்ள பயம். ஆனால் சோறு போட்டு தடவி குளிப்பாட்டுன உங்களுக்கு, உங்களை பற்றி அந்த நாய்க்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. அதனால தான் நீங்கள் அதுங்களோட கடிக்கு பலியாயிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்பவுமே அந்த நாயை தெருவில் விட்டுருந்தீங்கன்னா இந்த 14 ஆண்டு காலத்துக்குள்ளால அதில் தெருவில் அடிபட்டு செத்து போயிருக்கும். இப்போ நாய் என்ன அந்த உங்களை ஏன் கடிக்குதுன்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிடுறேன். அது உங்கள் குழந்தைகளை ஏன் கடிச்சு குதறுதுன்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிடுறேன். அதை கொஞ்ச நேரம் கவனித்து பாருங்கள். சரி, பார்த்தீங்களா? இப்போ சொல்லுங்க, உங்கள் குழந்தைகளை வீதியில் அடி வாங்குவதற்கும் கடித்து குதறப்படுவதற்கும் யார் பொறுப்பு? நீங்கள் தாங்க. நீங்கள் தான் முழு பொறுப்பு. நீங்கள் அன்னைக்கு அதை உணர்ந்துருக்கணும். நீங்கள் உணரலை. அந்த நாயை கூட்டிட்டு நடு வீட்டில் வச்சு குளிப்பாட்டினீங்க. இன்னைக்கு அது கடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் அலர்னீங்கன்னா அதுக்கு எங்களை குற்றம் சொன்னீங்க. நாங்கள் செய்தது எங்களுடைய தரப்பிலிருந்து சரி என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஏற்பாடை செய்து கொடுத்து நீங்கள் அந்த நாயை எங்கள் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நாங்கள் எங்களுடைய விவேகத்தால், எங்களுடைய பண்டைய பாரம்பரியத்தால், நாங்கள் பெற்ற அனுபவங்களால் அந்த நாயை எங்கள் வீட்டிலிருந்து வெளியே வைத்திருந்தோம். அதனால் நாங்கள் இன்று தப்பிக்கொண்டோம். ஆனாலும் சக மனிதன் கடிபடுவதை பார்த்து கொண்டு இவ்வாறான பொறுப்பற்ற பதிலை நான் சொல்லுவதற்கும் வெட்கப்படுகிறேன். இந்த உண்மை அந்த நண்பரின் நெஞ்சை சுற்றுக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு வீட்டுக்குள்ளால போனார். அவர் அங்கேருந்து வெளியே வரும்போது கையில் ஒரு ஐடென்டி கார்டை கொண்டு வந்தார். அந்த ஆள் வேலை பார்க்கும்போது கூட நம்ம நாட்டோட இராணுவத்தின் அடையாள அட்டையை கூட
இவ்வளவு நேசிச்சிருப்பாரான்னு நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு பக்கத்து கட்டில் தான். அவருடைய அடையாள அட்டை நிறைய நாட்கள் கால்களிலும் கைகளிலும் மிதிப்படும். நான் தான் எடுத்து அதை தூசி தட்டி அங்கே வைப்பேன். அவர் அந்த அளவு தனக்கு சோறு ஊட்டிய அந்த அடையாள அட்டையை கூட மதிக்காதவர். அது அவருக்கு பெருமையை பெற்று தந்ததோ என்னமோ தெரியவில்லை. கண்டிப்பாக அவருடைய குழந்தைக்கு, அவருடைய குடும்பத்திற்கு அந்த அடையாள அட்டை சோறு விட்டு கொண்டிருந்தது என்பது எனக்கு தெரியும். அதை கூட அவர் அவ்வளவு நேசிச்சாரான்னு தெரியாது. ஆனால் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் என்கிற அந்த அடையாள அட்டையை அவர் அவ்வளவு நேசிச்சார். அவர் 2 சொட்டு கண்ணீர், நான் சொன்னதை பேசுனதை கேட்டு அவருக்கு 2 சொட்டு கண்ணீர் விழுந்தது. நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன். உடைந்து போனார். அந்த அடையாள அட்டையை கையில் எடுத்துகிட்டு திரும்பி வர்றாரு. அந்த அட்டையை அவர் உயிர் மூச்சா வச்சுருந்தாருங்க. அடுத்த 2 நிமிடங்களில் அவர் அந்த கொல்லைப்புறத்தை நோக்கி செல்லுகிறார். ஒரு வெளிச்சம் என்னுடைய திரைகளில் தெரிகிறது. ஏய், அது என்னப்பா அப்படின்னு கேட்டா, எடிசன், அதை நான் கொளுத்திட்டேன் அப்படின்றான். பாருங்க, எவ்வளவு நொந்து போயிட்டான் பாருங்க. இதுதான் இன்று ஒவ்வொரு இந்திய குடிமகனின் மனதிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சென்ற 15 ஆண்டுகளாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்படியே அவர்களுடைய பேச்சுகளுக்கு அடிமைப்பட்டு போனோமா? சிந்திக்க வேண்டிய நேரம் இது. உடைந்து போனான். உடைய வேண்டிய நேரங்க இது. நம்ம இப்பவும் வெளிச்சலனா வெள்ளம் இப்பொழுது மூக்கின் அருகில் நின்று கொண்டிருக்கிறது. அது நம் தலையை தாண்டி சென்று விட நேரும். அப்பொழுது நாம் எதிர்நீச்சல் அடிக்க தெரியாத வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறோம். இக்குழந்தைகள் எப்படி எங்கிலும் தப்பி சென்று விடும். ஆனால் நாம் அந்த வெள்ளத்தில் பிணங்களின் ஊடே பிணமாக அடித்து செல்லப்படுவோம். இந்த இடத்துல தான் நடிகர் திரு பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை மனதை உறுத்துகிறது. அவர் சொல்லுகிறார், நான் இறப்பதற்கு முன்பாக செத்துவிட நினைக்கவில்லை. எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. அதாவது நேரம் வரும்போது சாகணுங்க. மனதளவில் மனசாட்சி உறுத்தாத மூளை சாவும் கூட ஒரு சாவு தாங்க. அது அழகா சொல்றாரு. எத்தனையோ நடிகர்கள், இந்த சமூகத்தால் பலன் பெற்றவர்கள் இருந்த வேளையிலும் அந்த ஒரு மனிதன் மட்டும் கடைசி வரை அந்த குழந்தைகளுடன் துணை நின்றான். ஏன் அவன் அந்த 5 ஸ்டார் வாழ்க்கையை பெறவில்லையா? அவனுக்கு என்ன வந்து விட்டது? அவனுடைய மனசாட்சி உறுத்திருக்குங்க. இது ஒவ்வொரு மனிதனையும் உறுத்த வேண்டும். ஒவ்வொரு செலிபிரிட்டிகளும், இந்த சமூகத்தால் உயர்த்தப்பட்டவர்கள் அனைவரும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம். இவர்களுக்காக வேண்டி களத்தில் இறங்க வேண்டிய தருணம். இந்த நேரத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் வரலாறு கண்டிப்பாக உங்களை மன்னிக்கப் போவதில்லை. பேசிக்கொண்டிருப்பதோடு நில்லாமல் களத்தில் இறங்கி பணியாற்றிய வேண்டிய காலம் வந்துவிட்டது. சாமானிய மனிதன் உடைந்து போயிருக்கிறான். ஆனால் அங்கு பணியாற்றிய நிறைய சீருடை அணிந்த காவல்காரர்களை பார்த்தேன். என்ன ஒரு எஜமான விசுவாசம்! தாக்குதல் நடத்தும் விதத்தை பார்த்தால் ஏதோ எதிரி நாட்டுக்காரனை தாக்கியது போல் தாக்குகிறார்கள். ஈவு இரக்கமற்ற தாக்குதல். இன்று மாலை பணி முடிந்து நீங்கள் வீட்டுக்கு செல்லும் போது உன் குழந்தைகள் ஓடி வந்து உன்னை பார்த்து பயந்து நிற்குமே, உனக்கு புரியவில்லையா? என்னடா செய்றீங்க? இப்படியா தாக்குவாங்க? உன் குழந்தைகளை உன்னால் இப்படி அடிக்க முடியுமா? நீ மனுஷன் தானா, மிருகமா? இல்லை இந்த சிஸ்டமே உன்னை இவ்வாறு ஒரு ஆக்ரோஷமான அடிமையாக மாற்றி விட்டதா? இந்த பெல்ட்டும் தொப்பியும் இவங்களுக்கு தாண்டா, அந்த நாய்களுக்கு ஏவல் செய்வதற்காக அல்ல. ஒரு நிமிடம் உங்களை மனசாட்சி உறுத்துகிறதா? கேளுங்கடா, உங்களையே நீங்க கேளுங்க. நாளைக்கு நீங்க நாய்கள் வெளியே வந்த பிறகு உங்களை எவனும் மதிக்க மாட்டான்டா. தாலுகா ஆபீஸில் இருக்கிற ஒரு சாதாரண பியூன் கூட உங்களை ஒரு புறக்கி தொலைவில் எறியப்பட்ட எச்சிலை போல பார்ப்பான். நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். இன்றைக்கு எந்த அதிகாரிகளுக்காக நீங்க ஏவல் செய்கிறீர்களோ அந்த அதிகாரிகளால் பழிவாங்கப்பட்ட பல நல்ல இராணுவ வீரர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். அவர்களுடைய கட்டளைகளை, தவறான கட்டளைகளை நிறைவேற்ற போய் தன்னுடைய முழு வாழ்நாள் நாட்டுக்காக அர்ப்பணிப்பதற்காக தன்னுடைய கடைசி காலங்களில்
பெற வேண்டிய ஓய்வூதியங்களை இழந்து சிறையில் வாடும் நிறைய இராணுவ வீரர்களை எங்களுக்கு தெரியும். டேய், நீங்க உங்க வெளியே வரும்போது உங்களுக்காக கேட்பதற்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான்டா. இன்னைக்கு நீ வீதியில் அடிச்சு போடுறா பாரு குழந்தைங்க, உன்னை சுத்தி உட்கார்ந்து இருந்து அப்படியே கேட்பான், தாத்தா நீங்க நான் இராணுவத்தில் சொன்ன செய்த செயல்களை சொல்லுங்க தாத்தான்னு சொல்லி ஆசையோட கேட்பான். போகும்போது வரும்போதெல்லாம் அதோ பட்டாளக்கார தாத்தா போறாரு பாருன்னு சொல்லுவான்டா. அந்த அன்பெல்லாம் நீங்க இதை விட்டுட்டு வெளியே வந்த பிறகு தான் தெரியும். உன் சொந்த பிள்ளைகள் கூட உன்னோட பேசுவ தயங்கும் காலகட்டத்தில் இவன் பக்கத்தில் உட்கார்ந்து தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா நீ இராணுவத்தில் என்ன செய்தான்னு கேட்கும்போது ஒரு பாசமும் ஒரு அன்பும் நாம் செய்த பணிக்கான ஒரு பரிகாரமும் இவர்கள் வாயிலாக கிடைக்கும் பாரு, அது உனக்கு இப்பொழுது தெரியாது. எங்கள் போல் வீட்டிற்கு வந்து சேர்ந்த பிறகுதான் தெரியும் உன் நிலை என்ன என்பது. சிந்தித்துப்பார், என்ன செயல்களை செய்திருக்கிறீங்க புரியலையா உங்களுக்கு கொஞ்சம் கூட? டேய், நீங்க அடித்த அந்த லாட்டி நீங்க அவங்க மேல அடிக்கலடா, அது நாளைக்கு ஆறிரும். ஆனா அது நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு பாருங்கடா. நாங்கெல்லாம் இன்னைக்கு பென்ஷனோட உட்கார்ந்துருக்கோம். உங்க நிலைமை என்ன? 20-25 வருஷம் கழிச்சு நீ வெளியே வரும்போது, 4 வருஷம் கழிச்சு நீ வெளியே வரும்போது உனக்கு வேலையற்ற தெரு நாய் போல ரோட்டில் சுற்றி கொண்டிருக்க வேண்டிய நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இது கூட உங்களுக்கு தெரியலையடா? 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஹோம் மினிஸ்ட்ரியை சார்ந்த ஒரு பாதுகாவலர் வெளியே வரும்போது அவருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, ஓய்வு ஊதியம் இல்லை. நாங்கெல்லாம் ஓய்வு ஊதியத்தை வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும்போது இந்த குழந்தைகள் மேல் எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. டேய், நீங்களே எங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு பாருங்கடா. கப்பல்ல இருந்து இறக்கி நடுக்கடலை விட்டுருக்கான் உங்களை. வெளியே வந்த பிறகு உழைச்சி சாப்பிட வேண்டிய கட்டிட தொழிலாளியை போல, ஒரு கூலி தொழிலாளியை போல நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கூட உங்கள் சிந்தனையில் ஏறவில்லையா? இவர்கள் போராடுவது யாருக்காக? உன்னுடைய நலனும் அதில் சார்ந்து இருக்கிறது. சிந்தித்துப்பா. 15 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இதே இராணுவத்திலிருந்து வெளியே வரும்போது எங்களுக்கு கிடைத்த அதே சமானமும் அதே மரியாதையும் இன்று உனக்கு இருக்கிறதா என்று சிந்தித்துப்பார். கையில் 5 காசு இல்லாம வெளியே வருவேன். 4 வருஷம் மக்கினி வீர், 20 வருஷம் ஹோம் மினிஸ்ட்ரியில் வேலை, அதுக்கப்புறம் உனக்கு என்னடா உத்தரவாதம்? அதுக்காகத்தான் இந்த இளம் குழந்தைகள் ரோட்டில் இறங்கி போராடுகிறார்கள். நீ அவரை அடித்து மிதிக்கிறாய். நீ அடிப்பது அவர்களை அல்ல, உன்னுடைய எதிர்காலத்தை. 40-45 வயதில் வீட்டிற்கு வந்த பிறகு, ஓய்வு பெற்று வீட்டிற்கு வந்த பிறகு நீ படப்போகும் கஷ்டங்களை, அந்த குழந்தைகளை உன் கையால் இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்காகத்தானடா போராடிட்டு இருக்காங்க. அட உணர்ச்சியற்றவன, 45 வருஷத்துக்கு பிறகு உனக்கு என்ன நிலைமை ஏற்படும்? தெருவில் தள்ளப்படுவாய். ஓய்வு ஊதியம் இல்லாத உன்னை உன் மக்கள் கூட மதிக்காது. கையில் இருக்கும் பணம் காலியாகிவிடும். சிந்தித்து பார், எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்? இந்த போராட்டம் யாருக்கானது? சில அதிகாரிகளின் சபாசுகளுக்காகவும் தட்டி கொடுத்தலுக்காகவும் நீ செய்யும் இந்த காரியம் நாளை உன்னையே புதைகுழியில் ஆழ்த்தும் என்பதை நினைத்துக்கொள். அதனால் அதிகார வர்க்கத்தின் ஏவலாளாய் இராதே. உன்னுடைய மனசாட்சியை தொட்டுப்பார். லத்தியை மேலே உயர்த்தும் முன்பாக ஒரு நிமிடம் உன்னுடைய எதிர்காலத்தை சிந்தித்து செயல்படு. இது நான் உனக்கு சொல்லும் அறிவுரை அல்ல, இது காலம் கண்டிப்பாக உன்னை உணர்த்தும். சரி, நாளைக்கு ஒரு வீடியோவில் உன் படம் உனக்காக ஒரு என்கொயரி நடத்தினா, உனக்கு கட்டளை இட்டான அதிகாரி, அந்த நாய் உனக்காக நிற்குமா? சிந்திச்சு பாருங்கடா. எத்தனை பேரை பார்த்துருக்கோம். கை கழுவிடுவானுங்கடா. அவனுக்குன்னு சொல்லி ஒரு யூனியன் இருக்கு. உனக்கு கேட்கறதுக்கு எந்த நாதியாது இருக்காடா? அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிறீர்களா? சிந்திச்சு பாருங்கடா. இவன் உனக்காக போராடிட்டு இருக்கா, இவனை நீ அடிக்கிற. அந்த நாய் நாளைக்கு கோர்ட் மார்ஷல் வந்துருச்சுன்னா உனக்கு எதிராகவே சாட்சி சொல்லும், நான் இந்த கட்டளையை கொடுக்கல அப்படின்னு சொல்லும். உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? இவர் பணி செய்வதற்கு தகுதியற்றவர், உணர்ச்சிகளுக்கு உட்படுபவர், எனவே இவரை பணி நீக்கம் செய்கிறோம். மேலும் பொதுமக்களை தாக்கிய காரணத்திற்காக
இவருக்கு 3 ஆண்டுகள் சிறைவாசம் அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லி உன்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவான். பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கிடைக்காது. டேய், இதெல்லாம் பார்த்துருக்கண்டா, 25 வருஷமா இதை பார்த்துருக்கோம். புரிஞ்சுக்கங்கடா. திரும்ப திரும்ப இதே தப்ப விவசாயிகள் மேலேயும் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் செய்யாதீங்க. தப்பு பண்றீங்க. இப்பவும் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறேன், இதே தப்ப திரும்ப திரும்ப செய்யாதீங்க. கடைசியில் நீங்கள் உங்கள் கால்களையே உங்கள் கைகளால் வெட்டி கொள்கிறீர்கள். திருந்துங்கடா. டேய், அந்த லத்தியை எடுக்கும்போது ஒரு தோரணை வரணும்டா. நான் இவனோட பாதுகாவலன்டா, ஏதோ ஒரு நாய்க்கு பாதுகாவலன் இல்லை, உணர்ச்சிகளுக்கான பாதுகாவலன் இல்லடா. இந்த குழந்தைகளின் பாதுகாவலன் என்ற எண்ணம் வர வேண்டும். அந்த குழந்தைகளை அணைச்சி அனுப்பி வைத்து பாருங்கடா, அது வாக்கில் போகண்டா. அந்த பாசம் உங்களுக்கு தெரியாது, அது எவ்வளவு அழகானதுன்னு உங்களுக்கு புரியாதுடா. இப்போ அது மட்டும் இல்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அண்ணன்களே, அக்காமார்களே, நீங்கள்லாம் ஏதோ அவர்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு 10,000 ரூபா 2,000 ரூபா அவன் தகுதிக்கு சொன்னான், அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டீங்க பாருங்க ஓட்டு. நீங்கள் பார்த்தீங்க பாருங்க, அவன் சொன்னான் பாருங்க, நான் நாட்டை தங்க கிளியாக மாற்றிடுவேன், தங்க முட்டையிடும் வாத்தா மாற்றிடுவேன் இந்த நாட்டை, உங்களெல்லாம் பஞ்சு மத்தையில் படுக்க வச்சு ஜூஸாக குடிக்க வைப்பான் அப்படின்னு சொன்னான் பாருங்க. நம்பி ஓட்டு போட்டீங்க பாருங்க. நீங்கள் என்னங்க நினச்சிங்க? உழைக்காம ஒன்றும் கிடைக்காதுங்க. இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து ஈரான்காரன் நிற்கிறான்னா அதுக்கு காரணம் அந்த அமைப்பினுடைய உழைப்பு. அவனால் எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியுது. அமெரிக்காவுக்கு கீழ்ப்பக்கத்தில் ஆட்டாங்குழுக்க மாதிரி ஒரு நாடு உட்கார்ந்துருக்கும் பாரு, கியூபா. அவன் இன்னைக்கு அமெரிக்காவையே எதிர்த்து நிற்கிறான். அதுக்கு காரணம் என்னங்க? அவனுடைய தன்னம்பிக்கையும் கடினமான உழைப்புங்க. அவனோடது தொடமாட்டேன்றான். அவனெல்லாம் நான் ஈரானை தொட்டுட்டு படாத பாடுபட்டு இருக்கான். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டால ஒரு சாதாரண சிறிய ஊசிக்கு கூட பிற நாட்டை நம்பி இருக்கும் தன் அயல் நாட்டுக்காரனை எதிர்த்து நிற்க முடியல. ராணுவத்தை இன்னைக்கு ஒரு அடியாட்கள் கூட்டம் மாதிரி மாற்றி வச்சிருக்கோம். உள்நாட்டிலே சண்டையிடுவதற்கு பழக்கி வச்சிருக்கோம். வெளிநாட்டில் சண்டையிட வேண்டிய ஆட்கள் உள்நாட்டில் நம் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் ஏறு கொள்கையற்ற திரைப்பிரபலங்களின் பின்னால் ஓடுதலும். குழந்தைய நீங்க அடிக்க வேண்டாங்க, நீங்க அவனுக்கு சொல்லுங்க, டேய் இதனால உனக்கு என்ன லாபங்கிறத புரிய வைங்க. எவ்வளவு பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்தோம். கடைசியா அதிகாரம் என்பது மக்களை மதிக்க பயன்பட வேண்டுமே அன்றி மக்களை மிதிப்பதற்காக இல்லை என்பதை சொல்லுகிறேன். இந்த குழந்தைங்க தாங்க இந்த நாட்டோட எதிர்காலம். செத்து போயிடுவாங்க. நீ எல்லாம் காவோலை கரிஞ்சி விழுறவன், செத்து போயிடுவ. அவன் தாங்க இந்த நாட்டை தாங்கி பிடிக்கணும். நாட்டு பற்றுள்ள எந்த மனிதனும் இது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டான். தன் குழந்தைகளுக்காக எதிராக செயல்படுவது அந்த போலீஸ்காரர்கள் மட்டுமல்ல, இவனுடைய தாயும் தந்தையும் தான். 1000-500 ரூபாயை வாங்கி வச்சுட்டு தகுதி இல்லாததெல்லாம் சேர்த்து வச்சிருக்க, பெரிய பெரிய பதவியில ஏற்று வச்சிருக்க. அவன் என்னங்க உங்களுக்கு தர முடியும்? அவனுக்கு என்ன தெரியும்? சும்மா பகட்டுக்காக வேண்டி திரைப்பிரபலங்களுக்காக பின்னால ஓடுறது. ஒரு மனுஷங்க நிக்காம பாருங்க, அவனும் திரைப்பிரபலம் தான். பிரகாஷ்ராஜுங்க பேர்ல ஒருத்தங்க நிக்கல, எவங்க போய் நின்னா அதுல படுத்து கிடக்கிற அந்த மனுஷன். உண்மையிலேயே திரைப்பிரபலங்களை மதிப்பதற்கு கற்றுக் கொடுத்த ஒரு மனிதன் அந்த பிரகாஷ்ராஜ் தாங்க. இன்னைக்கு வர நான் எந்த திரைப்பிரபலங்களையும் நான் மதிக்கிறது இல்லை. ஏன் பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறவனை நான் தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடணும்னு உங்களுக்கு கண்டிப்பு இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லைங்க. ஆனால் அந்த திரைப்பிரபலங்களில் கூட நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை எனக்கு உணர்த்தியது இந்த ஒரு மனிதன் தான். அவன்தான் பிரகாஷ்ராஜ். அவனுக்கு என்னுடைய 1000 சல்யூட். இந்த அதிகாரத்தை சும்மா மக்களை மிதிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது, அவங்கள மதிக்கிறதுக்காக பயன்படுத்தணுங்க. நீங்கள் அடிச்சிங்க பாருங்கள் இந்த குழந்தைகளை. ஒவ்வொரு வடுக்களும் என் இந்திய தாயின் நெஞ்சில் ஏற்றப்பட்ட ஈட்டிகள். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இன்னும் அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. என்றாவது ஒரு நாள் அழுத்தத்தின் காரணமாகவாவது இவர்கள் வெடித்து கிளம்புவார்கள். அன்று
இதையெல்லாம் தாங்குவதற்கான பலனும் தைரியமும் உங்களுக்குள் இருக்குமா என்பது கேள்விக்குறி. எனவே எச்சரிக்கையாயிருங்கள். பெரும் அக்கினி பிளம்பொன்று மனிதனின் மனதுக்குள் புறப்பட்டு விட்டது. ஒவ்வொரு இந்தியனும் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கவனமாக இருங்கள். இல்லை என்றால் நீங்கள் அனைவருமே இந்த நாட்டை விட்டே என்பதோடு அல்லாமல் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டே ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதன் முன்னால் திருந்துங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இந்த மக்கள் உங்களில் கைகளில் தந்திருக்கும் அதிகாரத்தை இவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தாதீர்கள். இது உங்களுக்கு எதிராக கண்டிப்பாக வந்து முடியும். ஜெய் ஹிந்த்.